வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு போதிமரம் அகாடமி யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு டே 37 டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா லாபம் மற்றும் நஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் இது வருது, சரிங்களா? அதில் 25 1 மார்க் நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நீங்கள் ஃபார்முலா வந்து டச் பண்ணியிருப்பீங்க, டச்சில் இருப்பீங்க, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபார்முலா வந்து டச் இல்லாதவங்க கொஞ்சம் ஃபார்முலா ரீகால் பண்ணிக்கோங்க. இடையில நான் சொல்லுவேன், ஃபார்முலாவும் சொல்லுவேன். பட் இருந்தாலும் ஏன்னா இது வந்து ஒன் வேர்டு மாதிரி தான் நம்ம போகிறோம், ஒரு சம்மை மட்டும் டீட்டெயிலாக நடத்தலை. ஸோ அதுக்கேற்றால நீங்கள் டைமை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும், 11th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி, 10th சயின்ஸ் வேணும், மேக்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் டெட்டுக்கு படிக்கிறவங்க ஆன்லைன் கிளாஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள், ஃபர்தர்னா டீட்டெயில் சொல்கிறேன். ஓகே, நம்ம ஒன் வேர்டுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு ஒன் வேர்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எ பர்சன் பைஸ் எ டாய் ஃபார் 300 அண்ட் செல்ஸ் இட் வித் 360. ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒருவர் ஒரு பொம்மையை ரூ 300க்கு வாங்கி 360க்கு விற்கிறார், லாப சதவீதத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து 20%. இது எப்படி வந்துச்சுன்னா, இப்போ ப்ராஃபிட் அப்படிங்கும் போது 360 மைனஸ் 300 அப்படிதானே. அதாவது விற்கிறது பார்த்தீங்கன்னா 360, வாங்குறது பார்த்தீங்கன்னா 300, 300. ஸோ ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் 60. ப்ராஃபிட்டை பர்சன்டேஜில் பார்க்கணும். ஸோ 60/300 அப்படிங்கிறத நம்ம போடணும், சரிங்களா? அதாவது நம்ம வந்து மார்க்கர் ப்ரைஸ் அதை தான் நம்ம போடுறோம், 300 தான் போடணும். செல்லிங் ப்ரைஸ் சொல்லக்கூடாது, மார்க்கர் ப்ரைஸ். ஸோ 300 போட்டிங்கன்னா 60, அதாவது 60/300 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 20% வந்துடும். இதுதான் அந்த சம்முக்கு உண்டானது. செகண்ட் கொஸ்டின். Question number 2. An item bought for 500 is sold at loss of 10%. Find the selling price அப்படின்னு சொல்றாங்க. ரூ 500க்கு வாங்கப்பட்ட ஒரு பொருள் 10% நட்டத்திற்கு விற்கப்படுகிறது எனில் அதன் விற்பனை விலை என்ன அப்படிங்க. 450. எப்படின்னா, இப்போ 500 பொருள் வாங்கியிருக்கோம், ஒரு ஐட்டம் 500 500க்கு, லாஸ் 10%. அப்போ அந்த 10% ஆஃப் 500. ஸோ 500ல் 10% 50, சரிங்களா? 50. அப்போ செல்லிங் ப்ரைஸ் எப்படி இருக்கும்? அந்த 50லேருந்து அந்த 50யை கழிச்சா 450 அதுதான் வரும். ஸோ நட்டம், விற்பனை விலை அதெல்லாம் பார்த்துக்கோங்க. நட்டம் வந்து 500ல் 10%னா 50 ரூபா. அந்த 50 தான் நம்ம கழிக்கணும். ஓகே. தேர்ட் கொஸ்டின். இஃப் த காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 80 அண்ட் த செல்லிங் ப்ரைஸ் இஸ் 100, ஃபைண்ட் த ப்ராஃபிட். அடக்க விலை 80 மற்றும் விற்பனை விலை 100 எனில் லாபத்தை காண்க. 20. ஈஸியாக நம்ம சொல்லிடலாம், ஆனால் ஃபார்முலா நம்ம பார்க்கக்காண்டி அடக்க விலை, விற்பனை விலை அதெல்லாம் பார்த்துக்கோங்க. காஸ்ட் ப்ரைஸ்னா அடக்க விலை, செல்லிங் ப்ரைஸ்னா விற்பனை விலை. ரெண்டுத்தையும் நம்ம மைனஸ் பண்ணணும். செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் கிவ்ஸ் ப்ராஃபிட், சரிங்களா? ஓகே, அதனால 100 மைனஸ் 80 அப்படிங்கிறத 20 நம்ம போட்டிருக்கோம். ஃபோர்த் கொஸ்டின். பை செல்லிங் ஏ வாட்ச் ஃபார் 1440, a man loses 10%. At what price should he sell to the gain 10% அப்படிங்கிறாங்க. ஒரு கடிகாரத்தை 1440க்கு விற்பதால் ஒருவருக்கு 10% நட்டம் ஏற்படுகிறது. அவர் 10% லாபம் பெற எந்த விலையில் விற்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து அவர் ஒரு கடிகாரத்தை விற்கிறாரு 1400க்கு, பட் வாங்கின ப்ரைஸ் சொல்லலை. அப்படி விற்கும் போது அவருக்கு 10% நஷ்டம் வந்துட்டு, 10% லாஸ். அவர் வந்து 10% கெயினில் விற்கணும் ஆசைப்படுறாரு. அப்போ எந்த விலையில் விற்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் சிபி அடக்க விலை அப்படின்னா 1440, 1440 பை 0.9 போட்டிருக்கேன். இது ஏன் 0.9னா 10% நஷ்டம் அடுதுண்ணா. இப்போ இதுக்கு வந்து ஃபார்முலா நம்மளுக்கு ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. செல்லிங் ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ்லாம் பார்த்துருப்பீங்க அடுதுண்ணா. அதுலேருந்து தான் நம்ம வந்து போட்டிருக்கப்போம். லாஸ் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் இன்டு 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் பை 100 அப்படின்னு வரும். அதான் நஷ்டம் அப்படின்னா அந்த விற்பனை விலை ஈக்குவல் டு அடக்க விலை இன்ட்டு 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் பை 100. ஸோ 100 மைனஸ் லாஸ் பர்சன்டேஜ் 10. அப்போ 100 மைனஸ் 10னா 90. ஸோ 90/100 இன்ட்டு சிபி ஈக்குவல் டு எஸ்பி அப்படின்னு வரும் அடுத்தானே. ஆனால் இவங்க வந்து சிபி தான் கேட்குறாங்க. அப்போ எஸ்பி கூட, அதாவது செல்லிங் ப்ரைஸ் கூட நீங்கள் வந்து மல்டி பண்ணணும். ஓகேவா?
ஸோ அதனால தான் நம்ம வந்து எப்படி மல்டி பண்ணுறோன்னா 100 அந்த சைடு போயிடும். அப்புறம் 90 கீழே வந்துடும். கேன்சல்லாம் பண்ணிடுவீங்க. ஸோ 0.9 வந்து டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா 1600 வரும். அப்போ 1600 காஸ்ட் ப்ரைஸு அப்படிதானே. இப்போ நியூ எஸ்பி அப்படின்னா நியூ செல்லிங் அவர் வந்து 10% லாபத்துக்கு பெறணும் அப்படின்னா 100% 10னா எவ்வளவு 110. அப்போ 110% போடும்போது 1.1. அந்த 1.1 1600க்கு நம்ம மல்டி பண்ணோம். ஸோ அதனால 1760 அப்படின்னா வந்துச்சு. ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் சம் வந்துட்டே இருக்கும். கொஸ்டின் நம்பர் 5. The table is bought for 4,500 and 500 is spent on repairs. It is sold for 6,000. Find the profit percentage. ஒரு மேஜை 4500க்கு வாங்கப்பட்டு 500 பழுதாக்கப்பட்டு செயல்படப்படுகிறது. அது 6000க்கு விற்கப்படுகிறது. லாப சதவீதம் என்ன? வாங்கிட்டாரு, 500 ஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. அப்போ டோட்டலாக 5000. அதுதான் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ், மொத்த அடக்க விலை. லாபம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு 6000 அப்படின்னா ஒரு 5000 வந்து அவருக்கு ப்ராஃபிட் வருது. பட் பர்சன்டேஜை சொல்லணும். ஸோ 1000 பை அந்த சிபி அந்த அமௌண்ட்டை போடணும். சரிங்களா. ஸோ 5000 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 20% இருக்கும். அப்போ 20% லாபம். கொஸ்டின் நம்பர் 6. If the profit on an item is 25% of its cost price, what is the ratio of cost price to selling price? ஒரு பொருளின் லாபம் அதன் அடக்க விலையில் 25% எனில் அடக்க விலைக்கும் விற்பனை விலைக்கும் உள்ள விகிதம் என்ன? 4:5 4:5 சொல்லிருக்கேன். ஓகே. இதில் நம்மளுக்கு வந்து தெரியாது, அதனால நம்ம 100 எப்பவுமே வைப்போம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100. இந்த இந்த பொருளுக்கு வந்து லாபம் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 25%. அப்போ 25%னா 25, 100லேருந்து 25, அப்போ 125. செல்லிங் ப்ரைஸ் 125 விற்பனை விலை. சரிங்களா. விற்பனை விலை 125 இருக்கு. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 100 ரூபான்னு வச்சுக்கிட்டா செல்லிங் ப்ரைஸ் 125 வரும். அப்போ அந்த ரெண்டுத்தையும் ரேஷியோ பண்ணால் 4:5 வருது. எஸ் போட்டலாமா. கொஸ்டின் நம்பர் 7. Find the cost price of the share sold for 720 at a profit of 20%. 20% லாபத்தில் ரூ 720க்கு விற்கப்பட்ட ஒரு நாற்காலியின் அடக்க விலையை காண்க. இதில் அடக்க விலை கேட்டிருக்காங்க. வழக்கம் போல் நம்மளுக்கு இந்த செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் ஃபார்லாம் இருக்குல்ல, அதெல்லாம். ஸோ லாபம் வந்ததுனாலே நீங்கள் என்ன பண்ணணும்னா 100% கூட அந்த ப்ராஃபிட் பர்சன்டேஜை கூட்டிடுங்க. கூட்டி காஸ்ட் ப்ரைஸை மல்டி பண்ணணும். அப்படின்னு தான் செல்லிங் ப்ரைஸ் கிடைச்சோம். செல்லிங் ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸை டிவைட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து அந்த காஸ்ட் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ்லேருந்து டிவைட் பண்ணிடுங்க. செல்லிங் ப்ரைஸ் கேட்டாங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து அந்த 100 ப்ளஸ் ப்ராஃபிட்டை மல்டிபிள் பண்ணிடுங்க. ஸோ ப்ராஃபிட் வந்து 20. அப்போ 100 + 20னா 120 வந்துட்டா கீழே 120. அப்புறம் 720 தான் பார்த்தீங்கன்னா அந்த செல்லிங் ப்ரைஸ். அப்போ 720/120 × 100 பார்த்தீங்கன்னா 600 வந்துடும். இதுதான். அடுத்த கொஸ்டின் நம்பர் 8. A shopkeeper gives a discount of 10% on the market price of 200. Find the selling price. ரூ 200 குறித்த விலை கொண்ட ஒரு பொருளுக்கு 10% தள்ளுபடி வழங்கினால் அதை விற்பனை விலை என்ன? ஸோ 200ல் 10%னா 20 ரூபா அப்படின்னா. அப்போ ஏற்கனவே 200 ரூபா அப்படிங்கிறது குறிச்சிருக்காரு. அதுதான் வந்து மார்க்கெட் ப்ரைஸ். அதுலேருந்து 20 ரூபா கழிக்கிறாங்க. அதுதான் 80%. அதாவது 10% தள்ளுபடி 20 ரூபா கழிச்சா 150 ரூபா விற்கிறார். Question number 9. If CP of the 10 articles is equal to the SP of 8 articles, find the gain percentage. இந்த மாதிரி சமம் நிறைய கேட்பாங்க. 10 பொருட்களின் அடக்க விலையானது 8 பொருட்களின் விற்பனை விலைக்கு சமம் எனில் லாப சதவீதத்தை காண்க. அதாவது ஒரு 10 பொருள் அடக்க விலை இருக்கு, 8 பொருள் விற்பனை விலைக்கு சமம். அப்போ இவருக்கு வந்து 2 பொருள் எக்ஸ்ட்ரா ஒரு பியூர் வந்து அவருக்கு ப்ராஃபிட்டாக தான் இருக்கு. சரிங்களா. 8 பொருளே அவர் சம்பாதிச்சாரு, மீதி 2 பியூர் ப்ராஃபிட் தான் இருக்கு. லாப சதவீதத்தை கணக்கிடு அப்படிங்க. அப்போ கெயின் போட்டு கெயின் பர்சன்டேஜ் லாப சதவீதம் போட்டு அந்த 2% எக்ஸ்ட்ரா இருக்கா 2/8 பொருட்களோட விற்பனை விலைக்கு. ஸோ 2/8 × 100 போட்டிங்கன்னா 25% வந்துடும். நான் இது எல்லாமே ஷார்ட்கட் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எக்ஸாமுக்கு நம்ம ஷார்ட்கட் மெத்தட் தான் முக்கியம். அதனால அதில் இருக்கேன். நம்ம ஒவ்வொரு சமயம் பண்ணால் 10 நிமிஷம் கூட பண்ணலாம், 5 நிமிஷம் கூட பண்ணலாம். பட் ஷார்ட்கட் தேவை, அதனால இப்படி போட்டிருக்கேன். கொஸ்டின் நம்பர் 10. A fruit seller buys lemons at 2 for 1 and sells them at 5 for 3. Find its gain percentage. ஒரு பழ வியாபாரி எலுமிச்சைகளை 2ஐ 1க்கு வாங்கி 5ஐ 3க்கு விற்கிறார். அது அவரது லாப சதவீதம் என்ன அப்படிங்கிறாங்க. இப்போ 2 எலுமிச்சையை வந்து 1 ரூபாய்க்கு வாங்கிடுறாங்கன்னா அப்போ ஒரு எலுமிச்சை வந்து 50 பைசா 50 பைசே. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் 1 லெமன் 0.50 பைசே. ஓகேவா. இப்போ செல்லிங் ப்ரைஸ் பாருங்க, 5 வந்து 3 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்போ ஒரு
ஒரு லெமன் வந்து 0.60 அடுத்தனா 60 பைசா 60 பைசா அப்போனா தானே 6 நமக்கு வந்து 5 இன்ட்டு நீங்கள் 0.60 போடுங்க 3 rupees வரும். இப்படி வைக்கிற அப்போ கெயின் பர்சன்டேஜ் பார்க்கணும். அப்போ செல்லிங் ப்ரைஸ் விற்பனை விலைக்கும் அடக்கு விலைக்கும் மைனஸ் பண்ணுங்க 0.60லேருந்து 0.50 மைனஸ் பண்ணீங்கன்னா 0.10. ஸோ அதை வச்சுக்கிட்டு காஸ்ட் ப்ரைஸை டிவைட் பண்ணி இந்த 100 போட்டுருங்க வந்துடும் 20% லாபத்தில் வைக்கிறது. Question number 11. A loss of 15% is incurred by selling an article for 170. Find its cost price. ஒரு பொருளை $170க்கு விற்பதால் 15% நட்டம் ஏற்படுகிறது. அதன் அடக்க விலை காணுங்க. ஒரு பொருள் என்ன விலைன்னு தெரியல, ஆனால் 170 விற்கிறாரு, 15% நஷ்டம் ஏற்படுகிறது. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் இப்போ என்ன பண்ணுறோன்னா 170 போட்டுக்கோங்க, ஏன்னா அதான் செல்லிங் ப்ரைஸ். ஸோ செல்லிங் ப்ரைஸை போட்டேன். 15% நட்டம் வைக்கிறனால நம்ம 85, அதாவது 100ல் 15 போனீங்கன்னா 85. ஸோ 85 இன்ட்டு அந்த அந்த ப்ராக்கெட் போட்டு நீங்கள் 100 போட்டிங்கன்னா இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 200 வரும். ஸோ அந்த 200 பொருள் தான் அவர் 170 விற்றுறாரு. ஸோ 200 பொருளை 170க்கு விற்றுருக்காரு. சரிங்களா? Question number 12. What is a single discount equivalent to 2 successive discounts and of 20% and 10%? ஸோ இது வந்து ஒரு ஃபார்முலா. இதில் வந்து டைரெக்டாக ஒரு ஃபார்முலா நமக்கு தேவைப்படுது. அதாவது இந்த மாதிரி கேட்குறாங்க, 20% மற்றும் 10% அடுத்தடுத்த தள்ளுபடிகள் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது சக்சஸிவ் டிஸ்கவுண்ட்மாங்க. அப்படி தொடர் தள்ளுபடினா ஒரு இதை X% ஒரு இதை Y% வைக்கணும். அப்போ நெட் பர்சன்டேஜுக்கு ஃபார்முலா கீழே இருக்கேன், X+Y - X/Y/100 அப்படின்னு தான் டைரக்ட் ஃபார்முலா. இந்த மாதிரி அடுத்தடுத்த தள்ளுபடினால இந்த ஃபார்முலா நீங்கள் போடலாம். மற்றபடி எக்ஸுக்கு நீங்கள் 20, ஒய்க்கு 10 வச்சிங்கன்னா டேரெக்டாக போட்டுங்க, உங்களுக்கு ஆன்சர் வந்துட போகுது. சரியா? அடுத்த கொஸ்டின் 13 போகலாம். இஃப் த ரேஷியோ ஆஃப் த செல்லிங் ப்ரைஸ் டு காஸ்ட் ப்ரைஸ் இஸ் 7:5, ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ். விற்பனை விலைக்கும் அடக்க விலைக்கும் வந்து விகிதம் வந்து 7:5, 7:5 எனில் லாப சதவீதத்தை காண்க. ஸோ ஆன்சர் வந்து 40% கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, இப்போ விற்பனை விலைக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட், அதான் ப்ராஃபிட். காஸ்ட் ப்ரைஸுக்கும் செல்லிங் ப்ரைஸ் 2, 7 - 5 2. ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்க்கணும்னா அந்த 2 நம்ம வந்து என்ன பார்க்கணும், காஸ்ட் ப்ரைஸ் தான் போடணும்னு நான் சொன்னேன். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் 5. ஸோ 2/5 இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 40% வந்துடப்போகுது. இது ரைட் தானே? நான் தமிழில் லாப சதவீதம் அடக்க விலையெல்லாம் சொல்லாட்டாலும் உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 14. A fan is listed at 1,500 and discount of 20% is offered. What additional discount must be offered to bring the net price of 10, அதாவது 1080? ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் சம். ஒரு மின் விசிறி இருக்கு, அதோடைய குறித்த விலை அப்படின்னா மார்க்கெட் ப்ரைஸ் 1500, 20 ரூபா 20% தள்ளுபடி பண்ணிட்டாரு. தள்ளுபடி பண்ணாலும் அது இன்னும் 1080க்கு வரல. 1080க்கு வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ சதவீதம் தள்ளுபடி கொடுக்கணும் அப்படின்னா 10% அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டு நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டிஸ்கவுண்ட்டு பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறோன்னா அந்த 1200 போட்டிருப்பாங்க. சரிங்களா? 1200 என்ன, 1500ல் 20%, 1500ல் 20% நீங்கள் பாருங்கள் 300 வரும். ஸோ 1500ல் 300 மைனஸ் பண்ணிங்கன்னா 1200 அப்படிதானே? அப்போ அந்த 1200 நான் போட்டிருக்கேன் பாருங்கள், தெரியுதா? அப்போ 1200 வந்துட்டு 20% கொடுத்த பிறகு 1200 இருக்கு. பட் 1080க்கு இன்னும் வரல, 1080க்கு வரல. அப்போ இன்னும் ஒரு 120 ரூபா நீங்கள் இன்னும் அடிஷனாக இது பண்ணணும், தள்ளுபடி கொடுக்கணும் 120. ஸோ அதனால 120 போட்டு இப்போ என்ன ப்ரைஸில் இருக்குது அப்பதான் பார்க்கணும். திருப்பி நம்ம 1500 போய்க்கு இப்போ என்ன ப்ரைஸு, அதுலேருந்து நம்ம வர போகிறோம். இன்டர்மீடியட் அந்த இதுதான். ஸோ 1200 பை இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 10% வந்த போகுது. சரிங்களா? ஸோ முதல் தள்ளுபடி கூடுதல் தள்ளுபடி நல்லபடியாக பார்த்துக்கோங்க. ரைட். கொஸ்டின் நம்பர் 15. மார்க் ப்ரைஸ் ஆஃப் சாட் இஸ் 800 அண்ட் இட் இஸ் சோல்டு ஃபார் 680. ஃபைண்ட் த டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். ஒரு சட்டையுடைய மார்க்கெட் ப்ரைஸ் குறித்த விலை பார்த்தீங்கன்னா 800, அது வந்து 650க்கு தந்துட்டாங்க, விற்கிறாங்க. தள்ளுபடி சதவீதத்தை காண்க, 15%. எப்படின்னா 800லேருந்து 680 கழிங்க, மைனஸ் பண்ணுங்க 120 வந்துட்டு 120 உங்களுக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது மார்க்கெட் ப்ரைஸுக்கும் நீங்கள் வாங்கின ப்ரைஸுக்கும். சரிங்களா? இப்போ டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட் ப்ரைஸ் தான் எடுக்கணும் நான் சொன்னேன். அதுதான் அந்த 800 எடுக்கணும். நீங்கள் வாங்கின ப்ரைஸ் சொல்லக்கூடாது, மார்க்கெட் ப்ரைஸ் அந்த சட்டையின் குறித்த விலை அதுதான் நம்ம போடணும். 120 இன்ட்டு 100 எப்பவும் போடுறது 15%. Question number 16. By selling 33 meters of cloth, a person gains the cost price of 11 meters. Find the gain percentage. இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம்.
33 மீட்டர் துணியை விற்பது மூலம் 11 மீட்டர் துணியின் அடக்க விலை லாபமாக கிடைக்கிறது. லாப சதவீதம் என்ன? விற்கிறவர் வந்து 33 மீட்டர் துணியை ஒரு நாள் விற்காருன்னா அவருக்கு 11 மீட்டர் துணியோடைய அடக்க விலை லாபமா வந்துட்டு பியூர் ப்ராஃபிட்டா வந்துட்டு. அப்ப லாப சதவீதம் என்ன? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. 33.33% இருக்கு. இது எப்படி பார்க்கணும்னா கெயின் லாப சதவீதம். இப்போ 33 11 அப்படின்னா நம்ம ஆல்ரெடி அந்த முன்னாடி இந்த பேனா இது பார்த்தோம்னா ஆர்டிகல்ஸ் மாதிரி தான். ஸோ 11 போட்டுக்கோங்க பை 33. அப்புறம் 11/33 இன்ட்டு 100 பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஆன்சர் வந்துட போதும். அவ்வளோதான். 11/33 இன்ட்டு 100. ஓகே, ரெண்டுத்தையும் கழிச்சு போட்டுறக்கூடாது. Question number 17. A man buys a cycle for 1,400 and sells it a loss of 15%. What is the selling price? ஒருத்தர் வந்து சைக்கிள் வாங்குறாரு, 1500 வாங்குறாரு, 15% நஷ்டத்துக்கு விற்கிறாரு. அது விற்பனை விலை என்ன அப்படின்னு. ஸோ ஈஸி தான். இதுவும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ 15% நஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இதை நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா 15 போட்டு நீங்க கண்டுபிடிக்கலாம், அப்படி கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா 85% 1,400 நீங்க போட்டுக்கோங்க. சரிங்களா? 85%. இப்போ 85%னா 85/100 அப்படிதானே? 85/100னா உங்களுக்கு தெரியும் 0.85. ஸோ 0.85 நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அந்த 1,400 மல்டி பண்ணிடுங்க. டைரக்டா ஆன்சர் வந்துடும். டைரக்டா ஆன்சர். இது வந்து டைரக்ட் மெத்தட், ஈஸியான மெத்தட். விற்பனை விலை 1400 85% அப்படின்னா 85% நம்ம 0.85 போட்டு அதை மல்டி பண்ணிடலாம். நீங்க வந்து 15 எடுக்கக்கூடாது. நஷ்டத்திற்கு விற்கிறார் அப்படிங்கிற மாதிரி 85% அவர் வந்து வித்திருக்காரு. அந்த 1400ல 85% வித்திருக்காரு. சரியா? ஸோ அதனால நம்ம வந்து 1190 போடணும். அடுத்த கொஸ்டின் 18th கொஸ்டின். If an article is sold at 5% gain instead of 5% loss, a man gets 10 rupees more. Find the cost price. ஒரு பொருளை 5% நட்டத்திற்கு பதிலாக 5% லாபத்திற்கு விற்பதால் 10 ரூபா கூடுதலாக கிடைக்கிறது. அதன் அடக்க விலை காண்க. ஆன்சர் 100. இப்போ ஒரு பொருளுடைய அந்த விலை தெரியும். நம்ம வந்து ஜென்ரலா 100 வைப்போம். அப்படிதான் இப்போ ஜென்ரலா 100% 100 வைக்கிறோம். இப்போ இவர் வந்து 5% நஷ்டத்துக்கு பதிலாக 5% லாபம் விடுது. அப்போ டோட்டல் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பர்சன்ட் 10%. அப்படி 10% பண்ணும்போது 10 rupees கிடைக்கும். பாருங்க, 10% பண்ணும்போது 10 rupees. அப்போ 100% பண்ணும்போது 100 rupees. அப்போ அந்த பொருளோட அடக்க விலை 100. ரைட்டா? சதவீத வித்தியாசம் பார்க்கணும். 10%. ஏன்னா 5% நஷ்டத்துக்கு பதிலாக 5%னா அவருக்கு டோட்டல் 10%. ஏன்னா அவருக்கு நஷ்டம் வரக்கூடியதா அவருக்கு நஷ்டம் இல்லாம லாபத்துலயும் அதை 5% லாபத்துலயும் பண்றாங்கன்னா அப்ப டோட்டல் ஒரு 10% லாபம் அப்படிதான் எடுக்கணும். சரியா? 10% லாபம் வச்சு வைத்தா 10 ரூபா கிடைக்கும். அப்ப 100%னா 100 ரூபா. அதான் அடக்க விலையா இருக்க போகுது. Question number 19. Find the profit or loss percentage if a man buys 5 apples for 10 and sells 4 apples for 10. ஒரு 5 ஆப்பிள்களை 10 ரூபாய்க்கு வாங்கி 4 ஆப்பிள்களை 10 ரூபாய்க்கு விற்றால் லாபம் அல்லது நட்ட சதவீதம் என்ன அப்படிங்காங்க. ஸோ இப்போ 5 ஆப்பிளை 10 ரூபாய்க்கு வாங்கி 4 ஆப்பிளை 10 ரூபாய்க்கு விற்கிறார் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம சொல்லுவோம், ஆமா கொஞ்சம் லாபம், ஒரு ஆப்பிள் லாபம் அப்படிமோ. பட் அமௌண்ட் விஷயத்துல ப்ராஃபிட்டா நட்டமா கேட்கறாங்க. ப்ராஃபிட் தான், லாஸ் கிடையாது, ப்ராஃபிட் தான். பட் சதவீதம் பார்க்கணும். இப்போ ஒரு ஆப்பிள் அப்படிங்கிறது 2 rupees. ரைட்டா? 4 ஆப்பிள் அப்படிங்கும்போது ஒரு ஆப்பிள் வந்து 2.5 rupees வரும். அப்போ இதுலயே டிஃபரன்ஸ் எவ்வளவு? 0.50, 50 பைசா. சரியா? 50 பைசா பை நம்ம சிபி போடணும். 2 × 100 போட்டீங்கன்னா 25% வந்துடும். அவ்வளோதான். அடக்க விலை, விற்பனை விலை எல்லாம் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 20. At what percentage above cost price must a shopkeeper mark his goods so that after allowing 10% discount he still gains 20%? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 10% தள்ளுபடி வழங்கிய பிறகும் 20% லாபம் பெற அடக்க விலையிலிருந்து எவ்வளவு சதவீதத்தை உயர்த்தி குறித்த விலையை நிர்ணயிக்க வேண்டும்? 33.33% கொடுத்துருக்காங்க. அதாவது இதுல எப்படின்னா ஒரு பொருளை வந்து விற்கிறாரு, 10% அவர் தள்ளுபடி கொடுக்குறாரு, ஆனாலும் அவருக்கு வந்து 20% லாபம் வரும்னு நினைக்கிறாரு. அப்போ அந்த அடக்க விலையிலேருந்து எவ்வளவு சதவீதம் கூட்டி அந்த செல்லிங் பிரைஸ் வைக்கிறாரு அப்படின்னு, அது மார்க்கெட் பிரைஸ் வைக்கிறாரு. ஏன்னா அந்த மார்க்கெட் பிரைஸ் தான், அதுதான் அவர் விற்கவும் பாராரு. ஓகே. ஸோ இப்போ மார்க்கெட் பிரைஸ் அப்படிங்கும் போது 120. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி 100லேருந்து 20% இன்க்ரீஸ் பண்றாரு, அப்படிதானே? லாபம் பெறதுக்கு. அப்போ 120/90. ஏன் 90 வந்தது? அவர் வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காரு. 100லேருந்து 10 ரூபா தள்ளுபடி வழங்கிட்டாரு. அப்போ 90 × 100 போட்டிங்கன்னா 133.33%. அதுதான் 133.33% வந்துட்டு. இப்போ இன்க்ரீஸ் எபோவ் சிபி. ஸோ நம்ம ஜென்ரலாக சிபியா நம்ம 100 ரூபா வைக்கும். இப்போ மார்க்கெட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 133 கேட்க. அப்போ ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் 33.33%. இதுதான் அவங்க கேட்டது.
எவ்வளோ சதவீதத்தை உயர்த்திருக்கானா இவ்வளோ சதவீதத்தை உயர்த்திருக்காரு அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ இந்த ப்ரைஸில் அவர் வச்சாதான் அவருக்கு கிடைக்கிறக்கூடிய அந்த 20% லாபம் கிடைக்கும். ஓகே, அதனால இப்படி வைக்கிறார். 100 ரூபா பொருளை 133.33 ரூபாய்க்கு வைக்கிறார் அப்படின்னு அர்த்தம். Question number 21. The difference between cost price and the selling price of article is 240. If the profit is 20%, find the selling price. ஒரு பொருளின் அடக்க விலை மற்றும் விற்பனை விலைக்கும் இடையிலான வித்தியாசம் 240. லாபம் 20% அது விற்பனை விலை காண்க 1440. இப்போ ஒரு பொருளோட அடக்க விலை விற்பனைக்கு இடையான வித்தியாசம் 240 அப்படின்னா லாபம் 20% அவங்க கொடுத்தாங்க. அப்ப 20% தான் 240. சரிங்களா? 20% தான் 240 போட்டாச்சு. அப்போ 1% எவ்வளோ வரும்? 240லேருந்து 20 கழிச்சா எவ்வளோ வரும்? 12. அப்போ 1%னா 12. செல்லிங் ப்ரைஸ் வந்து 120. ஏன்னா அவர் வந்து 100% இருந்து லாபம் 20%னா 120%. 120% போட்டிருக்கேன். 1%க்கு 12 ரூபானா 120%க்கு 120 into 12 போட்டிங்கன்னா 1440 வந்துடும். அவ்வளோதான். 1440. ஓகே. Question number 22. A person sells 2 machines at 396 each, gains 10% on one, losses 10% on the other. Find the overall profit or loss percentage. ஒருவர் இரு இயந்திரங்களை தலா 396க்கு விற்கிறார். ஒவ்வொன்றையும் 396 விற்கிறார். ஒன்றில் வந்து ஆனால் அவர் வாங்கின ப்ரைஸ் தெரியல, விற்கிற ப்ரைஸ் மட்டும் தான் கொடுத்துருக்கு. ஒரு இது வந்து 10% லாபத்தில் விட்டுறாரு, இன்னொருதான் 10% நட்டத்தில் விட்டுருக்காரு. அப்போ மொத்த லாபம் நட்ட விகிதம் என்ன? இப்போ நமக்கு ஜென்ரலாக இதை வந்து கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? லாபம் இல்லை நட்டம் இல்லைன்னு சொல்றோம். ஆனால் இங்கே 1% லாஸ் வந்துருக்கு. எப்படின்னா இதுக்கும் டைரக்டான ஃபார்முலா லாஸ் பெர்சன்டேஜ். அதாவது இந்த மாதிரி ஈக்குவலான, அதாவது ஒரே இரு இயந்திரங்கள் அந்த மாதிரி சொல்றது, ஈக்குவலான ப்ராஃபிட், அதாவது சேம் எஸ்பி செல்லிங் ப்ரைஸ் விற்பனை விழுந்து சேமாக இருக்கணும். பாரு இருக்கு 396. அப்படி இருக்கும்போது ஈக்குவலான ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படி ரெண்டாவது பார்க்கணும். ஈக்குவலான ப்ராஃபிட்னா இங்கே 10% லாஸ், 10% நஷ்டம். அப்போ இந்த மாதிரி இருந்தால் டைரக்டான ஃபார்முலா என்னன்னா ஆல்வேஸ் லாஸ் தான். நல்லா தெரிஞ்சுக்கோ, ஆல்வேஸ் லாஸ் தான். அண்டு பர்சன்டேஜில் நம்ம போட்டு ஆல்வேஸ் லாஸ் பர்சன்டேஜ் போட்டு x²/100 போட்டணும். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஈஸியான ஒரு ஒன் வேர்டு நான் இங்கே கொடுத்துட்டேன். இந்த மாதிரி ஈக்குவலாக சேம் எஸ்பி விற்பனை விலை சேமாக இருக்கணும். அதுமாதிரி ஒரே விற்பனை விலை சம லாப நஷ்டம் விகிதம் இருக்கணும். சேம் ஈக்குவல் ப்ராஃபிட் லாஸ் இருக்கணும். இங்கே 10%. அப்போனா டைரக்ட் ஃபார்முலா எப்போ லாஸ் தான் இருக்கும். அது ஒன்று கிளியர். அப்போ ஃபார்முலா x²/100. எக்ஸ்ன்னு என்ன, அந்த நம்ம 10% லாபமும் நட்டமும் அதுதான் சேமாக இருக்குல்ல, அதுதான் அந்த 10 நீங்கள் போட்டிங்கன்னா வரப்போகுது ஆன்சர். ஸோ 1% லாஸ் ஆல்வேஸ், அதான் சொல்லியிருக்கேன். லாஸ் ஆல்வேஸ் எப்போவுமே லாஸ் தான் இருக்கும் இந்த மாதிரி கேட்டிருந்தா. மற்ற நம்பர் மாறும்போது லாஸு, அந்த நம்பர் மாறும் ஆனால் லாஸ் தான். ஓகே. Question number 23. If the selling price of an article 4/3 of its cost price, find the profit percentage. ஒரு பொருளின் விற்பனை விலை அதன் அடக்க விலையிலிருந்து 4/3 மடங்கினில் லாப சதவீதத்தை காண்க. இதுக்கும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா 33.33% தான். இப்போ இதில் 4/3 கொடுத்துருக்காங்க. அதாவது எப்படின்னா நமக்கு வந்து தெரியாது. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை 3ன்னு வச்சுக்கணும். மேலே உள்ளதை விற்பனை அப்படின்னு வச்சோம், செல்லிங் ப்ரைஸ்னு வைக்கணும். சரிங்களா? ஒரு பொருளையும் விற்பனை விலை அதை அடக்க விலையிலேருந்து 4/3 அப்படின்னா 3ல் அந்த அந்த 4 அதாவது நம்ம வைக்கிற மாதிரி. சரிங்களா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 3 அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் 4 இருக்கு. ப்ராஃபிட் 1. அப்போ பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா 1 காஸ்ட் ப்ரைஸ் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா வரப்போகுது. அவ்வளோதான். அடக்கு விலை, விற்பனை விலை, லாப சதவீதம் பார்த்துடலாம். Question number 24. A merchant buys goods at 25% of the list price. He wants to give 20% discount and still get 20% profit. What percentage of list price must he mark the goods? ஒரு வணிகர் குறித்த விலையிலிருந்து 20% குறைவாக பொருட்களை வாங்குகிறார். 20% தள்ளுபடி கொடுத்த பின்னரும் 20% லாபம் பெற குறித்த விலையில் எத்தனை சதவீதம் விலை நிர்ணயம் செய்ய வேண்டும்? 1000, அதாவது 112.5 எப்படின்னா, இப்போ ஒரு பொருளை வாங்குறாரு, அந்த 25% குறைவாக பொருளை வாங்குறாரு. அதில் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு இருக்குல்ல, அந்த எம்பி, அதுலேருந்து அவர் வந்து அந்த லிஸ்ட் ப்ரைஸ் அதுலேருந்து அவர் 25% குறைவாக வாங்குறாருன்னா அப்போ 75% கொடுத்துருக்காரு. ஸோ 75% லிஸ்ட் ப்ரைஸாக அதுதான் காஸ்ட்டாக அவர் கொடுத்துருக்காரு. ஓகே. இப்போ நம்மளுக்கு வந்து ரிக்வயர்டு எஸ்பி அப்படின்னு கேட்குறாங்க. ரிக்வயர்டு எஸ்பி பார்த்தீங்கன்னா 75 into 1.2 அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 1.2 ஏன் வந்து தெரியும் உங்களுக்கு. இப்போ 100%ன்னு வச்சுட்டு அவங்க 20%
லாபம் பெறணும்னா அதுலேருந்து ஒரு 20னா 170%, 120, 125 100னா 1.2, 75 தான் நம்மளுக்கு வந்து அந்த ப்ரைஸுங்கும் போது அந்த 1.2 நம்ம மல்டி பண்ணால் 90 வரும். திருப்பி மார்க்கெட் ப்ரைஸாக எப்படி வைக்கணும்னா 90/0.8, 112.5 அப்படின்னு இந்த சம் இருக்குது. இந்த சம்மை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிடும் இந்த சம், இந்த 24th சம் மட்டும். ஸோ இதுக்கு வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னெல்லாம் தெரியணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு டோட்டல் லிஸ்ட் ப்ரைஸை 100ன்னு வச்சுக்கணும். 25% குறைச்சி வாங்குறாருன்னா அப்போ 75% அவர் அதுதான் காஸ்ட் ப்ரைஸ். அடக்க விலை வந்து 75, சரிங்களா? இப்படி வச்சுக்கோங்க. 25% ப்ராஃபிட் நடக்கு. 75 ரூபால 20% பார்க்குறாரு. ஸோ 75ல 25 பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும், 20% நம்ம வந்து 1.2 போட்டு 75 மல்டி பண்ணால் 90 ருபீஸ் வரும். ஓகேவா? இப்போ இந்த இதில் டிஸ்கவுண்ட்டும் அவர் பண்ணுறாரு. ஸோ அவர் என்ன பண்ணுறான்னா, ஒரு இப்போ கன்சூமர் என்ன பண்ணுறான்னா, ஒரு 80% அவர் குறிச்ச விலையில 80% அவர் பே பண்ணிட்டாரு. அப்படிதானே? ஏன்னா 20% தள்ளுபடினா அவர் 80% பே பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் நம்ம வந்து 100 - 20 80%, 80% 0.8 போடுறோம். 0.8 அப்படிங்கிறத வச்சு அப்புறம் அந்த காஸ்ட் ப்ரைஸ், செல்லிங் ப்ரைஸ் 90 பை 0.8 போட்டிங்கன்னா 112 அப்படிங்கிறது வந்துடும் இந்த சம்மு. ஓகே, லாஸ்ட் சம் போம். இது ஈஸியான சம் தான். ஃபைண்ட் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் an article which is sold for 630 at a loss of 10%. 10% நட்டத்துடன் 630க்கு விற்கப்பட்ட ஒரு பொருளின் அடக்க விலையை காண்க. 700 ரூபா. எப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் பார்க்கணும், அடக்க விலை பார்க்கணும். அவர் எவ்வளோக்கு விற்றுருக்காரு? 10% நட்டத்துடன் 630. அப்போ செல்லிங் ப்ரைஸ் போட்டுக்கோங்க. 10% நஷ்டம் அப்படின்னா நம்ம அந்த வழக்கம் போல் 100லேருந்து 10 கழிச்சா 90 × 100 போட்டிங்கன்னா 700 வந்துட போகுது. ஸோ இதுதான் 25 கொஸ்டின். இல்லை கண்டிப்பாக 24th கொஸ்டின் கொஞ்சம் டவுட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நான் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நாங்கள் சொல்லித்தரேன். இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் கூட கேளுங்க, சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.